தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வருபவர் முன்னாள் பேராசிரியர் ஜவாஹிருல்லா. பாபநாசம் தொகுதி எம்எல்ஏவாக உள்ள இவருக்குத்தான் தற்போது 1 ஆண்டு சிறை தண்டனையை உறுதி செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். 1997 கோவையில் நிகழ்ந்த கலவரத்தால் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்காக தமுமுக நிவாரண நிதி வசூலித்து வழங்கியது. அப்போது வெளிநாட்டில் வாழும் தமிழக முஸ்லிம்களிடம் மத்திய அரசு மற்றும் ரிசர்வ் வங்கியின் முன் அனுமதி பெறாமல் 1,54,88,000 ரூபாய் வசூலித்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டது. இது தொடர்பாக 2001ஆம் ஆண்டு மத்திய புலனாய்வுத்துறை தமுமுக நிர்வாகிகளான ஜவாஹிருல்லா, ஹைதர் அலி, சையது நிசார் முகமது, GM ஷேக், நல்லா முகமது களஞ்சியம் ஆகியோர் மீது சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. அந்த வழக்கில் இவர்களுக்கு 1 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதை எதிர்த்து சென்னை மத்திய புலனாய்வுத்துறை நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு செய்த போது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக நிர்வாகிகளின் 1 ஆண்டு தண்டனையை நீதிமன்றம் உறுதி செய்தது. பின்னர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜவாஹிருல்லா உள்ளிட்ட தமுமுக நிர்வாகிகள் மேல்முறையீடு செய்த நிலையில் இந்த மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்த நீதிபதி வேல்முருகன் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஜவாஹிருல்லா உள்ளிட்ட 5 பேரின் தண்டனையை உறுதி செய்தார். அதன்படி ஜவாஹிருல்லா, ஹைதர் அலி ஆகியோருக்கு 1 ஆண்டு சிறை தண்டனையும், சையது நிசார் அகமது, GM ஷேக், நல்லா முகமது களஞ்சியம் ஆகியோருக்கு 2 வருட சிறை தண்டனையும் வழங்கப்பட்டது. ஜவாஹிருல்லா தரப்பினரின் கோரிக்கையை ஏற்று இந்த தண்டனையை 1 மாதத்திற்கு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாக நீதிபதி அறிவித்துள்ளார். அதற்குள்ளாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து கொள்ளவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதனால் இவர்கள் 5 பேரும் உடனடியாக கைது செய்யப்பட மாட்டார்கள். மேலும் 2 வருடம் தண்டனை பெற்றால் மட்டுமே MLA பதவி பறிக்கப்படும் என்பதால் ஜவாஹிருல்லாவுக்கு 1 வருடம் மட்டுமே தண்டனை என்பதால் அவரது MLA பதவியும் பறிக்கப்பட மாட்டாது என்கின்றனர் சட்ட நிபுணர்கள். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ஆனந்தகுமார் மற்றும் வேல்ராஜ்.